கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all praise be to God's holy name today. என்னுடைய பிரசங்க தலைப்பானது Topic of my message today is தேவ எதிர்பார்ப்பு. God's expectation. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us pray now. இரக்கத்தின் பிதாவே, இந்த காலை பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். I offer this Sunday morning into your hands. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய வார்த்தையிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Your name be glorified and you lead us according to your word of God. உம்முடைய கரம் கூட இருப்பதாக. Your hand be with us. இயேசுவின் நாமத்தினாலே In the name of our Lord Jesus Christ we pray. Amen. மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Micah chapter 6 verse 8. மனிதனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேற எதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? He has told you, man, what is good and what does the Lord require of you, but do justice and to love kindness and to walk humbly with your God. தேவனுடைய பிள்ளையே, my dear children of God, தேவ எதிர்பார்ப்புக்கு அமைய வாழாத மக்களாய் இருக்கிறபடியால், as we expect to live according to God's expectation, நியாயம் இரக்கம் மனத்தாழ்மை ஊடாக நடக்க தேவன் அழைக்கிறார். He is calling us to walk through justice, mercy and humility. முதலாவது குறிப்பாக, as my first point, நியாயத்தை விரும்பும் தேவன். God would desire justice. மீகா 3:8. The book of Micah chapter 3 verse 8. நானும் யாக்கோப்புக்கு அவனுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் அறிவிப்பதற்காக கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். But as for me, I am filled with power with the spirit of the Lord and with justice and might. முதலாவது அக்கிரமத்தை யோசித்து, one pondering on doing iniquities, இரண்டாவது கைகளின் வலிமையை நம்பி, trusting the strength of our hands, தனக்கென வாழுதல், living a life of oneself, அதாவது இச்சை. This is the world in flesh. இரண்டாவது குறிப்பாக, as my second point, இரக்கத்தை விரும்பும் தேவன். God would desire mercy. ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனம். The book of Hosea chapter 6 verse 6. பலியை அல்ல இரக்கத்தையே தகன பலிகளை பார்க்கும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். For I desire mercy not sacrifice. கனவீனம் பண்ணுதல், disrespecting others, அன்பு பாசம் குறைவு, lack of love and affection, அறிகிற அறிவும் நம்பிக்கையற்ற தன்மையும். the knowledge of knowing and trust. மூன்றாவது குறிப்பாக, as my third point, மனத்தாழ்மையை விரும்புகிற தேவன். the God who desires humility. மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். The book of Micah chapter 6 verse 11. கள்ளத்திராசும் கள்ளப்படி கற்கள் உள்ள பைகளும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவானோ? Shall I acquit the man with wicked skills and with the bag of deceitful weights? தேவனுக்கு எதிரான வழக்கு, a case against God, தேவ செய்கையை நினைக்கவில்லை, not remembering God's deeds, நிறைவும் நிம்மதியும் இல்லாத உலக பலிகளில் ஆர்வம், sacrifices that do not give us satisfaction or peace or relief. கவனித்துக் கொள்ளுங்கள். Listen to this carefully. கத்ரா சபையாராகிய நாங்கள், let us who are the church, தீமையை வெறுத்து hate evil, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் and be filled with the God's spirit, நியாயத்தினாலும் நிரப்பப்பட்டு நடப்போம். let us be filled with strength and power in our lives. இதையே தேவன் எதிர்பார்க்கிறார். God expects this from us. தேவன் தாமே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. May God bless us abundantly. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.